ஜென்சியோட அரசியல் புரிதல் பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? சிஸ்டர், நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பார்வை எனக்கு இதில் இருக்கு. ஜென்சியினுடைய அரசியல் புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நான் என்ன டிஃபெண்ட் பண்றேன் அதை சொல்றேன். நான் ஜென்ரலாக நீங்க கேட்டீங்கன்னா அரசியல் புரிதல் இல்லை அப்படிமா. பட் த வே தி லுக் அட் பாலிடிக்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அரசியல் புரிதல் இருக்கு, ஆனால் அரசியலை பார்க்கக்கூடிய விதம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலைமை அவங்களுக்கு இருக்கு. நான் போன ஆண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு சின்ன ஃபெலோஷிப்க்கு 4 மாத காலம் இருந்த பொழுதுங்க, அப்போ ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க இங்கிலாண்டில் பல்கலைக்கழகத்தில். காசா வார், அப்போ பாலஸ்தீன் காசா இஷ்யூ பெரிய பிரச்சனை. அப்போ உதாரணத்துக்கு நம்ம கல்லூரிக்குள்ள காலையில் நீங்கள் போனால் கூட வெளியே 300 மாணவர்கள் இருப்பாங்க, தாண்டி தான் உள்ளே போகணும். ரொம்ப கோஷம் போடுவாங்க, பேசுவாங்க எல்லாமே. டீன் ரூமை போய் கெரோ பண்ணி உட்காந்துக்குவாங்க, யாரும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு. அப்போ நான் நிறைய மாணவர்கள்ட்ட போய் கேட்பேன், உங்கள் பார்வை என்ன, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவை, காசாவை எப்படி பார்க்குறீங்க, அது அப்பர்த்தைடாக பார்க்குறீங்களா, ஒரு கண்ட்ரியினுடைய ரைட்டாக பார்க்குறீங்களா? ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு டாபிக்ங்க. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நாய் இருக்குது, இந்த பக்கம் நாய் இருக்குது, நுவான்ஸ்டான ஒரு விஷயம். அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுறது முற்றிலும் உண்மை, குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. ஆனால் அவங்களுடைய டெப்த் ஆஃப் நாலேஜ் உண்மையாலுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோ டீப்பான ஒரு கான்வர்சேஷன் ஒரு மாணவர்கள்ட்ட எனக்கு கிடைச்சது. நாம் ஏதோ ரொம்ப சர்ஃபேஸாக பேசுவாங்க, எதோ அவங்க பாலஸ்தீன் ஸ்டாண்ட் எடுப்பாங்க அல்லது இஸ்ரேல் ஸ்டாண்ட் எடுப்பாங்க, 2 பக்கம் 2 ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஸோ ரொம்ப டீப்பாக அவங்களுடைய அணுகுமுறை இருக்குது. அதே நேரத்தில் அவங்க ரொம்ப மாரலாக இருக்காங்க. தே ஹேவ் அ மாரல் ஆங்கிள். சார் எல்லாத்தையும் விடுங்க சார், மாரலாக சொல்லுங்க சார், நீங்கள் ஐநா சபை இருக்குது, இத்தனை பேர் இருக்கீங்க, குழந்தைகள் ஏன் கொள்றாங்க கேளுங்க சார். ஸோ இன்னைக்கு ஜென்சிட்ட தே ஹேவ் அ மாரல் ஆங்கிள். அந்த மாரல் ஆங்கிள் இஸ் வெரி பவர்ஃபுல் ஆங்கிள். எல்லா விஷயத்தையும் மாரலாக பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு குதிரை பேரத்தை பற்றி கேட்டீங்க, அது மாரலாக பார்த்தா அது தப்பு தான். மொராலிட்டியாக பார்த்தீங்கன்னா அது தப்பு தான். எப்படி நீங்கள் செய்யலாம்? பொலிட்டிக்கல் நெசசிட்டியாக பார்த்தீங்கன்னா அது கரெக்ட். இன்னைக்கு நாம மாரலாக பார்க்கல. சமுதாயத்தில் நீங்கள் 30, 40, 50 வயசுல நாம் இன்னைக்கு மொராலிட்டியெல்லாம் தாண்டியாச்சுங்க. நாம நெசசிட்டி பார்க்குறோம். ஸோ ஜென்சிட்ட அது இருக்கு, நாம் அதை நிறைய அப்ரிஷியேட் பண்ணணும். இரண்டாவது, அவங்க சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அவங்க ட்ரெடிஷ்னல் மீடியாட்ட அவங்க போகல. உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் இன்னைக்கு விகடனுடைய பிராண்டில் ட்ரெடிஷ்னல் மீடியாவை நோக்கி வர வைக்க வேண்டியது அவங்க சேலஞ்ச் இருக்கு. இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் மீடியா ரொம்ப ஹெவின்னு நினைக்கிறாங்க. ஒரு 6 பேஜ் ஆர்டிக்கல் நியூயார்க் டைம்ஸில் அவ்வளோ விஷயத்தை படிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுறாங்க. 8000 வேர்ட் ஆர்டிக்கல், 6000 வேர்ட் ஆர்டிக்கல். அதை சுருக்கமாக நீங்கள் 100 வார்த்தையில் 200 வார்த்தையில், ட்விட்டர் 140 வார்த்தைகள் வந்த பிறகு இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் மீடியா கம்யூனிகேட் பண்ணுறதுல தடுமாறுறாங்க. லாங் ஃபார்ம் ஆர்டிக்கல் இருந்து 140 வேர்ட்ஸ்க்கு எப்படி அதை மாற்ற முடியுங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்கு. இதுல பிரச்சனைகளும் இருக்கு. டெப்த் இல்லை, குவாலிட்டி இல்லை. 140 வார்த்தையில எப்படி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஸ்ட் உங்களால சொல்ல முடியும்? அதனால ஜென்சி அரசியல் புரிதல் இல்லைன்னு தயவு செய்து நம்ம ஒதுக்க வேண்டாம். நிறைய புரிதல் இருக்கு. மாரல் ஆங்கிள் பார்க்குறாங்க. உங்க எழுத்துக்கள்ல அவங்களுக்கு டெப்த்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. தே ஆர் சர்ச்சிங் ஃபார் குட் ஜெர்னலிசம். ட்ரெடிஷ்னல் விஷயத்தை அவங்க வெறுக்கிறாங்க. அது என்னன்னு எனக்கும் புரியலைங்க. ட்ரெடிஷ்னலாக இருந்தால் தேர் நாட் லைக்கிங் இட். அதையும் நீங்கள் மாற்றணும். ட்ரெடிஷ்னல் இஸ் ஆல்சோ குட்டுங்கிற பார்வையை உங்கள் எழுத்து கொண்டு வரணும். விகடன் இஸ் அ ட்ரெடிஷ்னல் மீடியா, டசன்ட் மீன் விகடன் இஸ் பேட். அதை ஒரு 20 வயது 21 வயது மாணவ செல்வங்களுக்கு உங்கள் எழுத்து மூலமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நன்றிங்க, வணக்கம். தேங்க்யூ சார். என் பேர் சித்தேஷ், எஸ்ஆர்எம் காலேஜில் இருந்து வரேன். உங்களோட வீத லீடர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் தாவேக்கா பெற்ற வெற்றி தான். வீத லீடர்ஸ் 2019க்கான ஒரு அமைப்பு. 2019 இருந்து 15,300 பேர் அதில் வாலண்டியர்ஸாக இருக்காங்க. ஜூன் 4 எண்டு வரை, ஜூன் 5 காலையில் தான் அந்த 16,300 அது மேலே போக ஆரம்பித்தது. ஆனால் விஜய் அவர்களுடைய வெற்றி, தாவேக்காவுடைய வெற்றி அரசியலில் நிறைய நல்ல விஷயத்தையும் செஞ்சிருக்கு. நம்ம நிறைய விஷயங்களை நம்ம உண்மையாலுமே பாராட்டணும். இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை பணம் ஓட்டு அப்படிங்கிறத உடைச்சிருக்கு. 7 முறை 8 முறை 9 முறை நான் தேர்தலில் இருக்கிறேன். ட்ரெடிஷ்னல் பொலிட்டிக்ஸ் அதை உடைச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு இல்லைன்னு நான் சொல்லிங்க. அதற்கும் நம்ம வீத லீடர்ஸ் மூவ்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்பந்தம் இல்லை. அது ஏன்னா நான் ஏற்கனவே என்னுடைய கடிதத்தில் சொல்லியிருந்தது தான். இது 1.5 ஆண்டு காலம் இருந்திருக்கலாம். ஒருவேளை நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி வேற மாதிரி, சார்ந்திருந்த கட்சி வேற மாதிரி முடிவெடுத்திருந்தா 2026 ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கலாம். நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் இஃப்ஸ் அண்ட் பட்ஸுங்க. இது நடந்தா இது நடந்திருக்கும், இது நடந்தா இது நடந்திருக்கும். ஆனால் ஃபைனலாக ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை ஏற்றுக்கலாம். இது ரொம்ப நாளாக இருந்த ஒரு திங்கிங். இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன் ப்ரெஷர் இல்லை. அடுத்த 4 ஆண்டு காலம் எலெக்ஷன் ப்ரெஷர் இல்லை. ஸோ 4 ஆண்டு காலம் ஒரு ஆர்கனைசேஷனை பியூட்டிஃபுல்லாக பில்டு பண்ணுறக்கு ஒரு வாய்ப்புன்னு நான் பார்க்குறேங்க. அதான் எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த வேலை நடந்திருக்கும். அது டிஎம்கே திரும்ப ஆட்சிக்கு வந்திருந்தாலும் சரி,
எங்க கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தாலும் சரி, நான் சார்ந்திருந்த கட்சியினுடைய கூட்டணி அல்லது தாவேகா வந்திருந்தாலும் கூட காலத்தினுடைய கட்டாயமாகத்தான் நாங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கிறோம்.